ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இப்போ ஒரு 3 டேஸாக வந்து ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஐடிக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறப்போ வந்து அது சென்டிங் அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரம் காட்டிக்கிட்டு இருந்துட்டு, அதுக்கப்புறமா வந்து ஃபெயில் டு சென்ட் அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ மெசேஜ் உள்ளுக்கு போய் பார்த்தாலுமே வந்து இந்த மாதிரி ஒரு குட்டியாக வந்து ரெட் கலரில் ஒரு க்ராஸ் மார்க் ஒன்றுமே காட்டுது. அந்த மெசேஜ் வந்து போகவே மாட்டேங்குது. இந்த மாதிரி இஷ்யூ வந்து நீங்க Instagramல வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல இந்த ப்ராப்ளம்க்கான சிம்பிள் சொல்யூஷன நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இத நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா, நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. Instagramல நீங்க வந்து மெசேஜஸ் வந்து சென்ட் பண்ணும்போது ஃபெயில் டூ சென்ட் அப்படின்ற ஒரு இஷ்யூவ ஃபேஸ் பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்களுடைய Instagram அக்கவுண்ட்ட வந்து ஒருக்கா லாக் அவுட் பண்ணுங்க. லாக் அவுட் பண்ணிட்டு, திரும்ப உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்ட்லாம் குடுத்து லாக் ஆகியும் ஒருக்கா செக் பண்ணி பாருங்க. சம்டைம்ஸ் இப்படி வந்து லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்றனால கூட வந்து இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பா உங்க மொபைல்ல Instagram ஆப்பையுமே ஒருக்கா வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு, திரும்ப வந்து புதுசா ஓப்பன் பண்ணியும் செக் பண்ணி பாருங்க. சம்டைம்ஸ் நம்ம மொபைல்லயுமே ஏதாவது ஆப்ல வந்து இஷ்யூ இருந்தாலுமே வந்து, இப்படி மெசேஜஸ் வந்து சென்ட் ஆகாம ஃபெயில் டூ சென்ட் அப்படின்ற மாதிரியான மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகலாம். அதனால Instagram ஆப்பையுமே ஒருக்கா வந்து க்ளோஸ் பண்ணிட்டு, ஆன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பா உங்களுடைய மொபைல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து சரியா இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. இன்டர்நெட் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றதையும் செக் பண்ணி பாருங்க. சம்டைம்ஸ் நம்ம மொபைல்லயுமே நெட்வொர்க்ல ஏதாவது இஷ்யூ இருந்துமாலுமே, இந்த மாதிரி மெசேஜஸ் வந்து சென்ட் ஆகாம ரொம்ப நேரம் வந்து சென்டிங் அப்படின்றது டிஸ்ப்ளே ஆகி, ஃபெயில் டூ சென்ட் இல்லாட்டி எரர் மெசேஜ் ஏதாவது டிஸ்ப்ளே ஆகலாம். அதனால நெட்வொர்க் கனெக்ஷனுமே வந்து சரியா இருக்கா அப்படின்றத ஒருக்கா செக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க உங்க மொபைல்ல வந்து Play Store வந்து ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில சர்ச் பார்ல Instagram அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி, Instagram ஆப் வந்து ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ணிட்டு, இந்த இடத்துல அப்டேட் காட்டுமா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அப்டேட் பண்ணுங்க. சம்டைம்ஸ் வந்து புதுசா வந்திருக்க அப்டேட்லயுமே வந்து இந்த இஷ்யூ வந்து நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒருக்க வந்து அப்டேட் பண்ணிட்டும், திரும்ப வந்து மெசேஜஸ் வந்து சென்ட் பண்ணி, டெலிவரி ஆகுதா? ஃபெயில் டூ சென்ட் அப்படின்ற மெசேஜ் திரும்பவும் டிஸ்ப்ளே ஆகுதா? அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க உங்க மொபைல்ல வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில வயர்லெஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ் இல்லாட்டி நெட்வொர்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். அத ஓப்பன் பண்ணிட்டு, இதில வந்து டேட்டா யூசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு இதில பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா, நெட்வொர்க் ஆக்சஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிட்டா, உங்க மொபைல்ல உள்ள நிறைய ஆப்ஸ் எல்லாம் அந்த இடத்துல உங்களுக்கு லோட் ஆகும். அப்புறமா இதில வந்து பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா, Instagram அப்படின்ற ஆப்புக்கு 2 பக்கமுமே டிக் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. அதாவது மொபைல் டேட்டாவுக்கும், வைஃபைக்கும். சம்டைம்ஸ் வந்து நம்ம மொபைல் டேட்டா ஆக்சஸ் வந்து இந்த இடத்துல நம்ம குடுக்காம வச்சிருந்தாலுமே வந்து இந்த மாதிரி மெசேஜஸ் சென்ட் ஆகாம, எரர் மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகலாம். ஸோ அதையும் ஒருக்கா செக் பண்ணிருங்க. செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பா உங்க மொபைல்ல ஆப் மேனேஜ்மென்ட் உள்ளுக்கு நீங்க ஒருக்கா ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மென்ட். ஸோ இங்க உங்க மொபைல்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க எல்லா ஆப்ஸுமே வந்து இந்த இடத்துல காட்டும். ஸோ என்ட மொபைல்ல இப்போ வந்து லோட் ஆகுது. லோட் ஆகுன பிறகு இதுலயுமே சர்ச் பார்ல Instagram அப்படின்றத சர்ச் பண்ணி Instagram ஆப்ப அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிட்டு, இங்கன பார்த்தீங்கன்னாச்சுன்னா ஃபோர்ஸ்டாப் அப்படின்றத குடுத்து உங்களால ஃபோர்ஸ்டாப் வந்து பண்ணிற முடியும். அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்றதையுமே குடுத்து, இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷனுமே உங்களுக்கு காட்டும். அதையுமே குடுத்து டெலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது Instagram ஆப்ல உள்ள எல்லா டேட்டாவுமே கிளியர் ஆகி, ஃப்ரெஷ்ஷா நீங்க டவுன்லோட் பண்ணப்ப எப்படி இருந்துச்சோ, அதே மாதிரியான கண்டிஷனுக்கு சேஞ்ச் ஆகிரும். கிளியர் டேட்டா பண்ண பிறகு, திரும்ப நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல Instagram ஆப்ப ஓப்பன் பண்ணி, நீங்க உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்ட்லாம் குடுத்து வந்து ஒருக்க லாக் ஆகிட்டு ஒருக்க வந்து செக் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னால ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் அதாவது அந்த மெசேஜ் வந்து சென்ட் ஆகாம ஃபெயில் டூ சென்ட் அப்படின்ற எரர் வந்து சால்வ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத கிளியர் டேட்டா பண்றனால கூட வந்து இந்த இஷ்யூ வந்து சம்டைம்ஸ் நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க Instagram ஆப்ல ட்ரை பண்றதன் மூலமா மெசேஜஸ் வந்து சென்ட் ஆகாம ஃபெயில் டூ சென்ட் இல்லாட்டி இந்த மாதிரியான எரர் மெசேஜ் வந்து ஷோ ஆகுற இஷ்யூ வந்து கண்டிப்பா உங்களால சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பா இந்த ஸ்டெப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இதுல எந்த ஸ்டெப் மூலமா உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அத பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க் யூ.